இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவா. அதாவது இன்றைக்கி நம்ம ஜாவா பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஜாவா பைக் வந்து இந்தியாவில் எப்படி கூப்பிட்றாங்க, எப்படி அழைக்கிறாங்க, அதோட கம்பெனி சிஸ்டம் என்னன்றதை அந்த பேர் பார்க்கலாம். ஐடியல் ஜாவா இந்தியா லிமிடெட் அப்படின்னு இந்தியாவில் அழைக்கப்படுது. அதுவும் இல்லாமல் இந்தியன் கம்பெனியாக சொல்லப்படுது. இது எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு, லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர். அடுத்து ஜாவா எப்போ அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸை கூட்டணி வச்சுக்கிட்டு, அதாவது யார்ட்லே அப்படின்ற பைக் கம்பெனியோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஜாவா யார்ட்லேன்ற ப்ரொடக்ஷன்ஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1960. அடுத்து அந்த கூட்டணியில் விரிசலொட்டு எப்போ பிரிஞ்சு அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் எப்போ ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1996 அவங்களோட ஃபுல் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட இன்னும் செவரல் பைக்ஸ் இருக்குது. ஓனர் ஆஃப் ஜாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் ஓனர் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய குரூப். அது எப்படின்னா அந்த குரூப்போட பேர் மும்பை கிளாசிக் லெஜண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற இந்தியன் குரூப்பு. ஃபவுண்டர் ஆஃப் ஜாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்யூ அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சார். எப்போ அவர் மேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 மேட் பண்ணுறாரு. ஜாவா லாங் டிரைவ் போக நல்ல வண்டியா, குட் கண்டிஷனில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் 3 பைக்ஸ், அதாவது 3 பைக் அதில் நல்லா ரன் ஆகிட்டு இருக்க பாப்புலராக இருக்க பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ரெக் அண்டு ஜாவா 42 தென் ஜாவா. ஃபஸ்ட்டு இந்த 3 பைக்குமே லாங் டிரைவுக்கு சூட்டபிளான பைக் அண்ட் கம்ஃபர்டபுளான பைக். இதில் ரீசெண்டாக ஜாவாக்கு சிங்கிள் சீட்டர் பைக் கொடுத்துருக்காங்க. பட் அதில் நம்ம இன்னும் டபுள் சீட்டர் இன்சர்ட்டும் பண்ண முடியாது. அதனால் அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் பட் ஆனால் அது பெரிய லாங் டிரைவ் பைக்கு. அது போக அதுக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம்னு பார்த்திங்கன்னா கம்மியாக கொடுக்கறது 35 கீழே கொடுக்காது. ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் தென் 4 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட மேஜர் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் பர் லிட்டர். தென் அதோட மேஜர் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 150 to 160 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். தென் அதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்ஜின் தாங்க. ஏன் இன்ஜின் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ஸ்பெஷாலிட்டி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மெக்கானிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது போக மெக்கானிக்கல் சவுண்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும், பட் மெக்கானிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். என்னடா டவுட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எலக்ட்ரிக்கல்னால் மின் சாதனம், அதுவே நம்ம மெக்கானிக்கல்னால் தொழில்நுட்ப சாதனம்னுவாங்க. எலக்ட்ரிக் வந்து நம்ம டியூப் லைட், அடுத்து ஃபேனு, அதெல்லாம் அந்த மாதிரி இருக்க சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் ஜாவா பைக்கு இன்ஜினில். ஆனால் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியவும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது அவங்க ஹைலைட்ஸ். அது எப்படி ரன் பண்ணுது, அவங்களோட ப்ராசஸர் என்ன, டீப்பான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா BS6 டெக்னாலஜியால் அவங்க கார்பரேட்டர் எடுத்துகிட்டு அவங்க வந்து பெட்ரோல் ஃப்ளூயன்ட் அடுத்து ஃபில்டரர் அப்படின்ற ஒரு ப்ராசஸரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ப்ரைஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் அந்த சொன்ன 3 பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாவா ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1,95,000 இருக்குது. தென் ஜாவா 42 பார்த்தீங்கன்னா 1.6 லேக்கில் இருக்குது. ஜாவா பார்த்தீங்கன்னா 1.73 லேக்கில் இருக்குது. ஆனால் அவங்களோட பெட்ரோல் ஸ்டோரேஜ், அதாவது பெட்ரோல் டேங்க் எவ்வளோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 14 லிட்டர்ஸ்.
அதாவது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா 540 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத அவங்க போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லா கம்பெனியும் செகண்ட் சர்வீஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க தேர்ட் சர்வீஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. தென் இவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் அந்த ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்க சொல்லிட்டேன். அகைன் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் என்ன அதை சொல்ல மறந்துட்டேன்னா, ராயல் என்ஃபீல்டு அவ்வளோ பாப்புலராக இருக்குது. ஒரு தெருவுக்கு இல்லைனா 2 தெருவுக்கு ஒருத்தனாச்சும் வச்சுருப்பான் அந்த பைக்கை. ஆனால் அந்த கம்பெனி தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நட்டமாக ஓடிட்டுருக்கு. அவங்க லேட்டஸ்ட் நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளுக்கு 1 வருஷம் 2 வருஷம் அப்படி நீடிச்சிட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் எங்கள் கம்பெனியிலேருந்து இனி பைக்ஸ் ப்ரொடக்ட் பண்ண மாட்டோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி மேக் பண்ண மாட்டாங்களாம். இருக்கிற பைக் வச்சு ஓட்டிகிட்ருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது புதுசாக இப்போ தண்டர்பர்ட் புதுசாக லான்ச் பண்ணாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி எதுவும் லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் கமெண்ட், மெயினாக என்ன கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன டவுட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்து ஜாயின் பண்ணோன்னா நான் உங்களோட பயோடேட்டா இல்லைனா ரெஸ்யூமை நீங்கள் அனுப்புங்க.